அனைவருக்கும் வணக்கம். எரிவாயு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுக்கள், தமிழகம் முழுவதும் இருக்கிற மாவட்ட குழுக்கள் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று கட்சியின் மாநில குழு பணித்தது. வடசென்னையில் மாவட்ட செயலாளர் தோழர் வெங்கடேஷ் வேம்புலி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் மாநில துணை செயலாளர் ரவி அவர்கள் தலைமையில் அம்பத்தூரிலும், முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் திருவான்மியூரிலும், மாவட்டங்கள் முழுவதும் மாவட்ட செயலாளர்களின் தலைமையிலும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எரிவாயு விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அது பற்றி பிரதமர் வாய் திறக்கம் இருக்கிறார், உரிய அமைச்சர்கள் வாய் திறக்கம் இருக்கிறார்கள். பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்த சூழலிலும் ஈரான் நமக்கு வழக்கம்போல் எரிவாயு, எண்ணெயை வழங்குகிறது. நமது நட்பு நாடு ரஷ்யா தங்குதடை இல்லாமல் எரிவாயு, எண்ணெய் வழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்கள் முன்மொழிவது, ஒபேக் பிற எண்ணெய் வள நாடுகளிடமிருந்து எரிவாயுவை, எண்ணெயை நாடு பெறுகிறது. ஆனால் விலையை எண்ணெய் நிறுவனங்களும் முதலாளிகளும் தீர்மானிக்கிறார்கள். இதற்கு முடிவு கட்ட வேண்டும். ஒன்றிய அரசே விலைகளை தீர்மானிக்கிற பொறுப்பை ஏற்க வேண்டும். இல்லை என்றால் எரிவாயுவை, எண்ணெயை உலக நாடுகளிலிருந்து பெற்று அதை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும். மாநிலங்களுக்கு அந்த அதிகாரத்தை, எரிவாயு மீது, எண்ணெயின் மீது விலையை நிர்ணயம் செய்கிற அதிகாரத்தை மாநிலங்களுக்காவது நீங்கள் வழங்க வேண்டும். ஒன்று ஒன்றிய அரசு இதன் பொறுப்பை ஏற்க வேண்டும், அல்லது மாநில அரசுகளுக்கு இதை வழங்க வேண்டும். இவை ஏதுமில்லாமல் எண்ணெய் நிறுவனங்கள், தனித்த முதலாளிகள் கொழுப்பதற்காக அரசு கொள்கை வகுத்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் தட்டுப்பாடு என்பது சகல துறையிலும் ஏற்பட்டுவிட்டது. சிறு நடுத்தர ஓட்டல்கள் பாதித்திருக்கிறது, சிறு நடுத்தர தொழில்கள் பாதிக்கிறது. சமூகத்தில் சகல பகுதி மக்களும் இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். எரிவாயு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு என்பது அன்றாட மக்கள் பயன்படுத்துகிற வாழ்வியல் பயன்பாட்டு பொருட்கள், 1 கோடி பொருட்களின் விலையை உயர்த்திக் கொண்டே இருக்கிறது. எனவே இந்த அநீதிக்கு ஒன்றிய அரசு முடிவு கட்ட வேண்டும். இல்லையென்றால் தொடர் போராட்டங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை அறிவிப்பதற்கான போராட்டம் இந்த போராட்டம். திருச்சியில் ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் எதிர்கட்சி மாதிரியே செயல்படுறாரு. கூட்டணியில் இருக்கீங்க, நல்லா வாயில வந்துருன்றாரு. ஒரு முதல்வர் பேசக்கூடிய பேச்சு மாதிரி இல்லைன்ட்டு தமிழக முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசங்கள் தேவை, அது மிக இயல்பு. எனவே கால அவகாசங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பதில் ஒரு நொடியும் தாமதங்கள் கூடாது. காவல்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும், உளவுத்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும், ஊர்காவல் படைகளை நாம் துரிதப்படுத்த வேண்டும். அரசு மட்டுமல்ல, தமிழ்கூற நல்லுலகமே ஒன்று கூடி வன்கொடுமைகளுக்கு எதிராக, பாலியல் குற்றங்களுக்கு எதிராக, பெண் சீண்டலுக்கு எதிராக, சிறுமிகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு எதிராக தமிழ்கூறும் நல்லுலகமே ஒன்று திரண்டு இந்த அநீதிகளுக்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற அநீதிகளை தடுப்பதில் அரசுக்கு முழு பொறுப்பு இருக்கிறது. அதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சார், தமிழக மின்துறை அமைச்சர் ஆய்வு செய்தது பிறகு அதில் 18 ஆண்டு காணவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு புகார் இருந்திருக்கு. கடந்த ஆட்சியில் உள்ளவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு 18 அதோட கோப்புகளை மறைச்சிருக்காங்க, திருடியிருக்காங்க. இது புகாராயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முழு விவரங்கள் வரட்டும், நிர்வாக ரீதியில் ஆய்வுகள் நடத்தட்டும். இதில் தவறுகள் ஏதாவது நடைபெற்றிருக்குமையானால், குற்றங்கள் நடைபெற்றிருக்குமையானால் அது சட்டம் தன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. டெண்டர் போட்டாங்க சார், இந்த இபில போட்ட எல்லா டெண்டரோட ஹார்ட் டிஸ்க்கும் காணாம போயிடுச்சு.
என்ன சார் அதான் சொல்லிட்டேன் சார். இந்த கட்சிக்கு நாங்கள் வெளியிருந்து ஆதரவு அளிக்கிறோம். புதிய கட்சி இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். எல்லோரும் புதியவர்கள். தமிழ்நாட்டில் இயங்குகிற அரசியல் கட்சி போன்ற ஒரு தொன்மையான அரசியல் கட்சி அல்ல. அவர்களுக்கு கட்டமைப்பு என்பதும் புதிது, ஆட்சி அதிகாரமும் புதிது. எனவே கால அவகாசங்கள் அவர்களுக்கு தேவை. தடுமாறுவது இயல்பு. ஆனால் எதன் பொருட்டும் சட்டம் ஒழுங்கில் மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். சட்டம் ஒழுங்கு எல்லா நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான முன்முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும். நாளுக்கு நாள் அதிகரிக்குது பாலியல் சீர்கேடும், அதே போல தொலை வெட்டுக்குதிர் போன்ற. இதை தடுப்பதற்கு பல துறையிலும் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கல்விக்கு இதில் மிகப்பெரிய பங்குண்டு. தமிழ் சமூகம் ஒரு கலாச்சாரத்தில் விழுமிய சமூகம். பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு பாதிப்பு என்பது நமது ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதிப்பது. ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் அதை காக்கிற, அந்த அநீதிகளை தடுக்கிற பெரும் கடமை இருக்கிறது. அரசுக்கு ஒரு பக்கம் பொறுப்பென்றால் தமிழ் சமூகத்திற்கும் பெரும் பொறுப்பு இருக்கிறது. அதில் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரும் பொறுப்பு இருக்கிறது.